வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் ஃபிசிக்ஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th யூனிட் 5 துகள்களாலான அமைப்பு மற்றும் திண்மப் பொருட்களின் இயக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு கணக்கு 5.21 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். உருளும் சக்கரம் ஒன்றின் நிறைமையமானது 5 மீட்டர் பெர் செகண்ட் திசைவேகத்துடன் இயங்குகிறது. இதன் ஆரம் 1.5 மீட்டர் மற்றும் கோண திசைவேகம் 3 ரேடியன் பெர் செகண்ட். இச்சக்கரம் நழுவுதலற்ற உருளுதலில் உள்ளதா என சோதிக்க சரின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு உருளக்கூடிய சக்கரம் ஒன்றோட நிறை மையமானது 5 மீட்டர் பெர் செகண்ட் திசைவேகத்துடன் இயங்குது. நிறை மையத்தோட திசைவேகம்னா என்னென்னா இடம்பெயர்வு திசைவேகம். ஓகே, 5 மீட்டர் பெர் செகண்ட். இதன் ஆரம், உருளக்கூடிய சக்கரத்தோட ஆரம் வந்து என்னென்னா 1.5 மீட்டர் மற்றும் அதனோட கோண திசைவேகம் என்னென்னா 3 ரேடியன் பெர் செகண்ட். சரி, இருக்கும்போது இந்த சக்கரம் வந்து நழுவுதலற்ற உருளுதலில் உள்ளதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிடுவோம். இப்போது நம்ம தியரியில் பார்த்துருக்கோம், நழுவுதலற்ற உருளுதலில் அந்த சக்கரம் வந்து இருக்குன்னா இடம்பெயர்வு திசைவேகமும் சுழற்சி திசைவேகம் வந்து சமமாக இருக்கணும். இடம்பெயர்வு திசைவேகம் இஸ் ஈக்குவல் டு சுழற்சி திசைவேகம் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிட்டுனா அந்த சக்கரம் வந்து நழுவுதலற்ற துருளுதலில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே டைரெக்டாக நமக்கு வந்து இறைமையத்தோட திசைவேகம் கொடுத்துருக்காங்க, அதுதான் என்னென்னா இடம்பெயர்வு திசைவேகம். ஸோ இப்போ இடம்பெயர்வு திசைவேகம் இதில் வந்து இருக்குது. நம்ம வந்து சுழற்சி திசைவேகமும் கண்டுபிடிச்சிட்டு சுழற்சி திசைவேகம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதை இது கூட கம்பேர் பண்ணி என்ன சொல்லிடலாம், இந்த சக்கரம் வந்து நழுவுதலற்ற உருளுதலில் உள்ளதா இல்லையா அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. நிறை மையத்தின் திசைவேகம் BCM is equal to 5 மீட்டர் பெர் செகண்ட். அதுதான் என்னென்னா இடம்பெயர்வு திசைவேகம் V trans. ஓகே, இடம்பெயர்வு திசைவேகம் V trans அல்லது நிறை மையத்தின் திசைவேகம் BCM is equal to 5 மீட்டர் பெர் செகண்ட். ஆரம் R is equal to என்ன கொடுத்துருக்காங்க 1.5 மீட்டர். கோண திசைவேகம் ஒமேகா is equal to 3 ரேடியன் பெர் செகண்ட். இப்போ வந்து சுழற்சி திசைவேகம் கண்டுபிடிப்போம். சுழற்சி திசைவேகம் V rotational is equal to R omega. V is equal to R omega அப்படின்னு சொல்லி தெரியல நமக்கு வந்து. இது வந்து Vக்கும் ஒமேகாக்குள்ள ரிலேஷன். ஓகே, V rotational is equal to R omega. R is equal to என்ன 1.5 into omega is equal to என்ன 3. இப்போ 1.5 into 3 4.5 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ V rotational is equal to 4.5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து சுழற்சி திசைவேகம். இந்த சுழற்சி திசைவேகத்தையும் இடம்பெயர்வு திசைவேகத்தையும் வந்து இப்போ கம்பேர் பண்ணுவோம். பண்ணும்போது இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம், இந்த இயக்கமானது நழுவுதலற்ற உருளுதல் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இந்த இயக்கமானது நழுவுதலற்ற உருளுதல் இல்லை. சரினா இடம்பெயர்வு திசைவேகம் வந்து சுழற்சி திசைவேகத்துக்கு வந்து ஈக்குவலாக இல்லை. ஓகே, இப்போ இந்த ரெண்டு திசைவேகத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது இடம்பெயர்வு திசைவேகம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இயக்கத்தை வந்து என்ன சொல்லுவோம்னா சறுக்குதல் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சுழற்சி திசைவேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா நழுவுதல் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள், எந்த திசைவேகம் வந்து அதிகமாக இருக்குது, இடம்பெயர்வு திசைவேகம் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, இடம்பெயர்வு திசைவேகம்னா V trans. ஓகே, V trans greater than V rotational. அதனால் சறுக்குதல் இயக்கத்தில் உள்ளது. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா BCM நிறை மையத்தோட திசைவேகம் BCM அந்த greater than இந்த சுழற்சி திசைவேகம் R omega. ஓகே, சில எப்படி சொல்லலாம்னா BCMனா என்னென்னா V trans greater than R omega. ஓகே, சரி ஷார்ட்டாக நீங்கள் வந்து இப்படி எழுதினாலே போதும், V trans greater than V rotational. ஸோ அதனால் இது வந்து சறுக்குதல் இயக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஃபைனலாக இப்படி இருந்து ஆன்சர் இதில் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த இயக்கமானது நழுவுதலற்ற உருளுதல் இல்லை, மாறாக இந்த இயக்கம் வந்து சறுக்குதல் இயக்கத்தில் உள்ளது. சேனா இடம்பெயர்வு திசைவேகம் கிரேட்டர் தென் சுழற்சி திசைவேகம். இடம்பெயர்வு திசைவேகம் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே இப்போ வந்து கொஸ்டினில் கேட்டிருந்தது வந்து ஃபைனலாக ஆன்சராக எடுத்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதில் வந்து ஃபைனலாக ஆன்சராக எடுத்து எழுதிக்கோங்க. ஆன்சர்னு சொல்லிட்டு போட்டு சக்கரம் நழுவுதலற்ற உருளுதலில் இல்லை, மாறாக சறுக்குதல் இயக்கத்தில் உள்ளது
அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 5.21 வந்து முடியுது. தேங்க்யூ.